ஏன்னா எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி ஒரு ஆளுக்கு, என்ன மாதிரி ஆளுக்கு எந்த காலகட்டத்திலும் இப்ப கிடையாது, இன்னும் 50 ஆண்டுகள் தாண்டி நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அந்த பூமியிலனாலும், அன்னைக்கும் இதே மாதிரி வகுப்புல பணம் வாங்காம இதே மாதிரி செக்ஷன்ல தான் நம்ம இருப்போம். அதே மாதிரி இந்த உடலை தூக்கி போடும் போதும் இந்த உடல் சம்பந்தமா எந்த பொருளும் இல்லாம தான் தூக்கி போடப்படும். ஏன்னா நம்ம தியானத்துல பெற்றிருக்க அனுபவம் அப்படி. நம்ம எந்த பொருளையும் எடுத்து குமிக்க முடியாது. நம்ம கிட்ட அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 100 பேருக்கு எந்த மனிதனையும் ஸ்டூடெண்டே பயன்படுத்தாம நம்மளே உணவு கொடுத்துட முடியும். ஆனா அந்த இறைவனாகப்பட்டவன் இந்த தியானத்துல, இந்த கலையில என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு ஒரு சொல்யூஷனை நீ ஏற்படுத்த கூடாது. நீ கலையை பயன்படுத்தி அதை செஞ்சிருவ, அவன் இன்னும் 10 வருஷம் ஆகும் அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு. இப்ப இந்த செயல்ல அவன் கொஞ்சம் ஈஸியா விடுபட்டு வருவான், கொஞ்சம் வேகமா விடுபட்டு வருவான். அந்த உடல் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வேகமா விடுபட்டு வருவான். இதுதான் செயல் வடிவம். ஏன்னா அவ்வளவு பெரிய வழிகளை நான் தாங்கியிருக்கேன், அவ்வளவு பெரிய கஷ்டத்தை நான் தாங்கியிருக்கிறேன், அதை உணர்ந்திருக்கிறேன். உடல்ல துன்பம் வராத வரைக்கும் ஓகே, உடல்ல துன்பம் வந்துருச்சு எல்லாமே நரகமா போயிடும், எல்லாம் நரகமா போயிடும். நீங்க ஒரு நோயாளிகிட்ட போய் உட்கார்ந்து நீங்க என்ன கதை சொன்னீங்கனாலும் அவர் திருப்தி ஆக மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு என்னோட வழியை நீ ஒரு நிமிஷம் அனுபவிச்சுப்பா, அப்பதான் தெரியும் அதோட செயல் என்னன்னு. அவர்கிட்ட என்ன சொன்னாலும் ஆக மாட்டாரு. அவர் ஒரே ஒரு விஷயத்துலதான் ஆவார், அந்த வழியிலிருந்து விடுபட்டு வந்தா மட்டும்தான் அவரு நீங்க எதை சொன்னாலும் ரிசீவ் பண்ணுவார். அது வரைக்கும் எதையுமே ரிசீவ் பண்ண மாட்டாரு. நீங்க பல வீட்டுல இருக்கிற உங்க வீட்டுல யாராவது படுக்கையில இருந்தா நீங்க நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க சொல்றத அவங்க கேட்டுக்குவாங்க, ரிசீவ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஆறுதலா அப்பாவுக்கிட்ட கதை சொல்றேன்னு நீங்க சொல்லலாம், சத்தியமா ஏத்துக்க மாட்டாங்க. அந்த வழி மட்டும்தான் அவங்களுக்கு தீர்ந்தா அதுக்கப்புறம் நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ ஏத்துக்குவாங்க. அந்த வழி தீராத வரைக்கும் ஏத்துக்க மாட்டாங்க, உள்ளேயே கொண்டு போக மாட்டாங்க அந்த விஷயத்தை, அது அப்படியே நிற்கும். இவ்வளவுதான். அதனால நீங்க அவசியம் பார்த்துக்கணும். இதெல்லாம் எதற்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த யுக்தேஸ்வர்கிரி யோகானந்தருக்கு மட்டும் பண்ணல, ஒரு இன்னொருத்தருக்கும் பண்ணாரு. கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடாதப்பா, சாப்பிட்டா நீ செத்து போயிடுவ அப்படின்னு ஒருத்தட்ட சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவரு கொஞ்சம் வேற மாதிரி அறிவு சார்ந்து பேசுறவர். அவரு சொல்லியிருக்கிறாரு, நான் நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன், சாகர கண்டிஷனுக்கு போயிருக்காரு. இவர் குணமாவாரு அப்படின்னு அவரு சிஷியர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த சிஷியர்கள், மருத்துவர் இவருக்கு பொழைக்க மாட்டாருங்க கஷ்டம்னு சொல்லும் போது சிஷியர்கள் சொல்லியிருக்காங்க, என் குரு சொல்லியிருக்கிறாரு இவர் பொழைச்சுக்குவாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இவர் பொழைச்சிட்டாரு. அந்த மருத்துவர் நேரடியா சிஷியரை பார்த்தாரு. பெரிய ஆச்சரியம், உங்க குரு எங்க இருக்கிறாரு? மருத்துவமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் பொழைக்க வாய்ப்பே இல்லை, எப்படி பொழைப்பாருன்னு சொன்னாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, அந்த டாக்டர் சிஷியர்கிட்ட உரையாடிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் 6 மாசத்துல அவர் போய் சேர்ந்துருவார்ப்பா அப்படின்னு குரு சொல்லியிருக்கிறாரு. யாரு பொழைச்சார்ல அவர் போகாம இருக்கிறதுக்கு ஒரு இருக்கு. அவர் என்னன்னா நான்வெஜ்ஜை தொடக்கூடாது. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சொன்னதை கேட்கல. இந்த மாதிரி மெட்டல் ஒண்ணு போடுங்கன்னு சொல்லியிருக்க, அதையும் கேட்கல. அப்ப நான்வெஜ்ஜை சாப்பிட்டுக்கிட்டு நேரடியா சிஷியரை சந்திச்சிருக்கிறேன். உங்க குரு சொன்னாரு நான்வெஜ் சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன்னு, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் படுத்ததுக்காரு. அவருக்கு நண்பர்கிட்ட இருந்து இவருக்கு மெசேஜ் வருது, அவர் இறந்து போயிட்டார். குரு சக்தி வாய்ந்தவர் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குரு தீர்க்க தரிசியா நடக்க போறத பாக்குறாரு. நீங்க ஆப்போசிட்ல ஒருத்தர் பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி தியானத்துல என்னன்னா, இந்த சுத்துதுன்னு சொல்றாங்கல்ல பூமி, அதுல ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்து என்னன்னு தெரியும். இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதனுடைய ஏற்றம் இறக்கங்கள் தெரியும். அதை தெரிஞ்சிட்டதுனால சொல்றாங்க. அவங்க சக்தி கிடையாது, அவங்களுக்கு தெரியப்படுறது என்னன்னா, காட்சி என்னன்னா, நடக்க போறத இந்த சுழற்சியில இத்தனை மணிக்கு இதெல்லாம் நடக்கும்,
இப்ப மணி 10 ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 11 மணிக்கு இந்த சுழற்சியில இந்த மாதிரி ஒரு சூழல் நடக்கும் அப்படிங்கறத அவங்க விஷுவலா பாக்குறாங்க. அது அவங்க என்ன பண்றாங்கன்னா பெருசா நாட்டுக்கே வெளிப்படுத்தாம தன்னோட சீடர்கள்ட்ட கூப்பிட்டு அத யாருக்கு அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சம்பந்தமா அது விஷயமா இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாக்குறாங்க. அதை தடுக்கிறதுக்கும் எப்படி பாக்குறாங்கன்னா இந்த கால சுழற்சியில அது என்ன காட்டி கொடுத்துருக்குல்ல விஷுவலா, அது காட்டி கொடுத்தது இதுக்கு சொல்யூஷனையும் சொல்லியிருக்கு. நீ படைப்போட தத்துவத்தை மீறாம இந்த இடத்துலயே அவனுக்கு இப்படி ஒன்று நடக்க போகுது, காலம் சுத்தட்டும், ஆனா சாக போறவன அந்த இடத்துல இன்னொரு வாய்ப்பு இருக்கு அவன் சாகாம சரி செய்யறதுக்கு. அந்த சரி செய்யற வாய்ப்பு அவனுக்கு தெரியாது, நீ உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அது சரி செய். அதனாலதான் ஒரு யோகி எப்பயுமே நுட்பமா எப்படி பாக்குறாருன்னா ஒரு உடலுக்கு என்ன நோய்ங்கிறத பாக்குறதோட அதுக்கு என்ன சொல்யூஷன் தான் முதல்ல பார்ப்பார். அவர் நாடி பிடிக்க மாட்டாரு, அவர் உடல்ல ஸ்கேன் எல்லாம் பண்ண மாட்டாரு. இதுதான். அப்ப இதெல்லாம் ஒரு அறிஞ்சிட்டு தான் ஒரு வேலைய தொடங்குறோம், செய்யறோம். இதுல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம இப்ப செய்ய தொடங்கியிருக்கோம், இன்னும் முழுசா செய்ய தொடங்கல. இது முழுசா செய்ய தொடங்கும் போது இவ்வளவு பேரும் இதே மாதிரி சகஜமா நம்மளை பாத்திர முடியுமான்னு தெரியாது. ஒருவேளை ரொம்ப வெறுத்து போய் 2 மாணவர்களை சாப்பாடு போடுங்கன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பந்தா பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நான் கொஞ்சம் அதிசயம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் நான் அதிசயம் பண்ண தொடங்கினேன்னா ஏழையா இருக்கிறவன் என்னை சந்திக்க முடியாது, பணக்காரன் தான் என்னை சந்திக்க முடியாந்துருவான். ஏன்னா இவர்கிட்ட போனா அதிசயம் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருவான். அது தேவைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். இல்லைன்னா அதை செய்யறதுக்கு ரொம்ப நாளே ஆகாது. இத நல்ல நுட்பமா அறிவியலாகவும் எல்லா யோகிகளும் எழுதியிருக்கிறாங்க. லாகிரிக்கு அங்க டிரான்ஸ்பர் மாற்றப்பட்ட போது கூட அந்த அதிகாரியோடைய மனதில் நான் ஊடுருவி போய் லாகிரியை இந்த ஊருக்கு மாத்தணும்னு நான் தான் எழுத வச்சேன்னு மகாவதர் பாபா சொல்லியிருக்கிறார். இதை ரொம்ப எளிதா பண்ணிவிடலாம். ஆனா இதுல தியானத்துல ஒரு உச்சகட்டத்தை பெற்றதுக்கு அப்புறம் இது எளிதாக இந்த கலை சித்தியாகும். ஆனா இதை எந்த இடத்துலயும் ஒரு மனிதன் தவறா பயன்படுத்தினா உயர்ந்த குரு நம்மளோட பணி செய்ய மாட்டார், அவர் வருத்தப்பட்டுருவார். நிறைய சீடர்களை ஒரு குரு கைவிட்டுருவார். ஏன் கைவிடுறாருன்னா அவன் தன்னை பெருமைப்படுத்துறதுக்காக மிகப்படுத்தி சில விஷயத்த வேக வேகமா செஞ்சு விடுவான். குருவை தாண்டிய சீடனா இருக்காருப்பா, ஒரு அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிடுவாரு, வேகமா ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிடுவாரு. குரு 2-3 தடவை வான் பண்ணுவாரு, கேட்க மாட்டாரு. சரி இவன் கேட்க மாட்டான், இவன் அப்படியே விட்டுருவோன்னு அவரு போய் உட்காந்துக்குவாரு. அப்புறம் இவன் லோல் பட்டு லொங்கு பட்டது அதுக்கப்புறம் வருவான் குரு கிட்ட அதை எப்படி சரி செய்யணும்ட்டு. அதனாலதான் சொல்றது விவேகானந்தரோ யோகானந்தரோ குரு கையை கடைசி வரைக்கும் விடாதவர்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், குரு கிட்ட தீட்சை வாங்கினவங்க மட்டும் கிடையாது, கடைசி நிமிடம் வரை குரு கையையே விடாதவங்க. அதனாலதான் விவேகானந்தருடைய எல்லா செயல்லையும் ராமகிருஷ்ணர் அப்படியே இருந்தார். யோகானந்தருடைய அத்தனை செயல்லையும் யுத்தேஸ்வர் கிரியும் மகாவதர் பாபாவும் லாகிரி மகாசாயரும் அப்படியே இருந்தாங்க. அப்ப ஒரு சீடன் தவறு செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அப்ப ஒரு சீடன் என்ன பண்றான்னா இந்த பூமியில பிறந்துட்டு போறோம்ல, நமக்கு திருப்பி பிறப்பு வருது இல்ல. ஏன் பிறப்பு வருதுன்னா நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறதுனாலதான் மீண்டும் ஒரு பிறப்பு வருது. அப்போ ஒரு சீடனுக்கு போகும்போது எந்த இது இல்லாம பிறப்பு வரமாட்டுது. ஏன் வரமாட்டுதுன்னா தவறு செய்யாமல் அவனை பாதுகாத்தது அவன் மட்டும் இல்ல, அவன் தியானம் மட்டும் இல்ல, அவன் குருவும் சேர்ந்து அவனை பாதுகாத்து இருக்கிறார். அப்ப விழிப்போட ஒரு வேலையை செய்ய வச்சிருக்கிறார். யோகியாங்க இருக்கிறவங்களுக்கு கூட கால் சறுக்கும், இது உண்மை. நமக்கு தான் மனிதரா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கால் சறுக்காது, எல்லாருக்கும் சறுக்கும். உங்களுக்கு கூட கொஞ்சம் கம்மியா சறுக்கும். ஒரு யோகியெல்லாம் அப்படி இப்படி கால வச்சுட்டாருன்னா ரொம்ப சறுக்கிறோம். எந்த மாதிரி வளர்ந்தாரோ அதே மாதிரி கழிச்சு போட்டு கீழே கொண்டு வந்துடும். ஓவர் நைட்ல சூப்பர் ஸ்டாரா இருப்பார், அடுத்த நாள் படுத்து கிடப்பார் ரோட்ல. இந்த மாதிரி நிறைய நீங்க ஆட்களையும் பார்த்துருக்கலாம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா காலத்தை கண்டறியாம வேலை செஞ்சதுனாலதான் இதோட விளைவுகள். அப்ப காலத்தை கண்டறிஞ்சிருந்தா அங்க எல்லாமே வேற வடிவத்துக்குள்ள இருக்கும், வேற செயல் வடிவத்துக்குள்ள காட்டப்படும். அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம்.
இது மாணவர்கள்ட்ட ஒரு முக்கியமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு முக்கியமாக ஒரு பெரியவங்களா இருந்து அந்த பெரியவங்களோட வார்த்தையா இருந்து தான் சொல்றோம். யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் துன்பப்படுத்துறதுக்கோ இந்த வார்த்தையை சொல்லல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல வருதுன்னா அதை நிச்சயமா ஞானம் சார்ந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கவனமா கையாளுங்க. உங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருங்க. ஒரு நல்ல கவனித்து விழிப்போட இருக்கிற குரு கிட்ட அப்படி இப்படி எல்லாம் இருக்காதீங்க. நான் எங்க அப்பாவை கேட்டு வந்து சோறு போட போறேன்னா போவாதீங்க. உங்க அப்பாவை கேட்கறதுக்குள்ள இங்க சோறு போடுற கதை மாறி போயிடும். இன்னொருத்தன் வந்துருவான். புரியுதுங்களா? என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு டைம் இருக்கும்போது உங்க தியானத்துக்கு நான் வர்றேன், நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களை வந்து சந்திக்கிறேன், நான் ஒரு 2 நாள் யோசிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறேன், அப்படிலாம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த நிமிஷமே உள்ள இருக்கிற ஆன்மா சிரிக்கும். நான் போய் எப்படி சொல்ல முடியும்? ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா, அவங்க உயிரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அதை காட்டிக்க மாட்டேன். நீங்க நிறைய பேர் சில கேள்விகளை கேட்கும் போது கூட நான் அதை தவிர்க்கிறேன். நீங்க விஷயத்தை என்ன கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் உங்களை மேக்சிமம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு வேற மாதிரி தவிர்க்கிறதுக்கான ஒரு வழியை பார்ப்பேன் நான். அது ரொம்ப முக்கியம். அதனால நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப நுட்பமா சொல்றது. பழனியிலையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இந்த கதையை. ஒருத்தர் அங்க இருந்து பல நாள் அவருடைய வேலையை பிச்சை எடுத்தார். அந்த பிச்சை எதுக்காக எடுத்தார்னா, உண்மையான சிவனடியாரா சாதுக்களா பழனி மலையில அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் அவர் பிச்சை எடுத்துட்டு வந்து அவரே சமைச்சு அவங்களுக்கு உணவு கொடுப்பார். ஏன்னா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி நீ செயல்படணும் அப்படின்னு அவருக்கு உத்தரவு, அவருக்கு உள் உணர்வு. அதனாலதான் என்ன போன்ற ஒருத்தன் தியானம் பண்ணவன் அவரை போன்ற ஒருத்தருடைய வரலாறை நான் பேசுறேன். அப்ப அவரு வேலை, அவர் போயிட்டார் சமாதிக்கு, ஆனா அவர் வேலை போகல, அது நுட்பமா அப்படியே நிக்குது. அப்ப தியானம் பண்ணி நல்ல நிலையில வர்றவனுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இங்க யோகி பரம்பரையில குரு பரம்பரையில யாரெல்லாம் நல்லது செஞ்சிருந்தாங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் முதன்மையா வருது. கண்ணுக்கு முன்னாடி காட்டுது. இவங்க பாரு இப்படி வேலை செஞ்சிருக்காங்க, இவங்க பாரு இவங்க பாரு, இவங்கெல்லாம் இப்படி இருந்திருக்கிறாங்க, நீ பார்த்துக்க. நாளைக்கு நம்மளுக்கும் அதுதான். நம்ம நல்லா செஞ்சா அது ஒரு லிஸ்ட்ல இருக்கும். மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாது, தவம் பண்ண யோகி கண்டுபிடிப்பான். சரியா இல்லைன்னா இவனும் சும்மா பெனாத்திட்டு போயிருந்திருக்கான் அப்படின்ட்டு ஒரு விஷயமா போயிருக்கும். அதனால இதை பார்த்துக்கங்க. அந்த வடிவத்துக்காக தான் இதை சொல்றது. இதுல வேற எந்த நோக்கமும் எந்த செயலும் இல்லை. அதை நீங்க உணர்ந்துக்கணும். எப்பயுமே அந்த மாதிரி ஒரு செயலை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லி தர்றோம் அப்படின்னா, இது உங்களுக்கு நாளைக்கு லைஃப்ல உங்க வாழ்க்கையில நடக்கும் போதும் இந்த மாதிரி நீங்க ஏதாவது குட்டி குட்டி தவறுகளை பெரியவங்கள்ட்ட பண்ணாதீங்க. நீங்க யார்கிட்ட வேணாலும் இந்த நாட்டோட தலைவர்கிட்ட விளையாடுங்க, ஒரு ஞானம் பெற்றவர்கிட்ட விளையாடாதீங்க. அது உங்களை பாதிப்பை ஏற்படுத்திடும். அந்த விளையாட்டு வேலையெல்லாம் அங்க இந்த டயர் ஓட்டி பழகுற வேலையெல்லாம் அங்க வச்சுக்காதீங்க. அதெல்லாம் உங்க உறவுகள்கிட்ட இருக்கிற மனிதர்கள்ட்ட வச்சுக்கங்க. அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போகாதீங்க. அதெல்லாம் பயங்கர ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க தயவு செய்து ரிஸ்க் எடுத்துடாதீங்க. பல மன்னர்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்களாம் சமயத்துல ரிஸ்க் எடுத்துடாதீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க, ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. எப்பயுமே ஒரு வளர்கிற ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு மனிதனா இருக்கட்டும், அவர் ரொம்ப ஆரோக்கியமாக வளரப்படும். அதுதான் ரொம்ப நல்ல விஷயமா கருதுறேன். நீங்க பார்த்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில உங்களுடைய தியானம் வீட்டுல நீங்க எப்படி பண்றீங்க, அது என்ன மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும், அறிவுரையா இல்ல தியானத்துக்குள்ள என்ன செயல் நான் என்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க, நீங்க வெளிப்படையா தியானத்துக்கு நீங்க கேளுங்க. உங்கள் சூழல்களை சார்ந்து அது இயற்கையா என்ன பண்ண முடியுமோ அதை நான் செய்யறதுக்கு வாய்ப்பு, எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பண்றதுக்கு பார்க்கணும். இந்த தியானத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆசீர்வாதம் பண்றது வெறும் தியானத்துக்காக ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, உங்க உங்க உங்களுடைய சூழலையும் அறிந்து உங்க குடும்பத்தையும் அறிஞ்சுதான் நம்ம அதை செய்யறோம். உங்க சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டு நல்லா இருந்தா தான் நீங்க வளர முடியும். அந்த பேக்ரவுண்டோட பாதிப்பு அதிகமா இருந்தா நீங்க வளர முடியாது. அப்ப அதெல்லாம் உணர்ந்துதான் நம்ம ஒரு வேலை செய்யறோம். அதனால தனிப்பட்ட முறையில உங்களுக்குள்ள இந்த வகுப்புல தனிப்பட்ட முறையில நீங்க நாளைக்கு காலைல என்கிட்ட இருந்து விடுபட்டு போயிருவீங்க.
அங்க நீங்க அந்த பயிற்சியை எப்படி மேற்கொள்ள போறீங்க, இல்ல என்ன மாதிரி உங்களுக்கு வேணும், இல்ல என்ன மாதிரி இந்த தியானத்தை பத்தி நீங்க புரிதலை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறத எனக்கு இந்த மாதிரி நிகழ்கிறது இந்த மாதிரி இருக்கு, அது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கனா கூட கேட்கலாம். தயவு செய்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க மறந்துருங்க. இந்த வகுப்புங்கிறது ஒரு நாள் வகுப்புங்கிறது உங்களுக்கானது. எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது இதுல இருந்து ஒண்ணு கிடைக்கணும். எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு இதுல இருந்து ஒண்ணு கிடைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நல்ல செயல் வடிவம் பண்ணனா நாளைக்கு தவம் பண்ண யோகி வந்து இந்த வகுப்பை நல்லா நடத்தினாரு அப்படிங்கணும் முதல் இடத்துல நிற்கும். இதுக்குள்ள ஏதாவது நான் வந்தான் போனான்னு பண்ணேன்னா இது இந்த மாதிரி ஒரு வகுப்பே மறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். நீங்க பார்த்துட்டு கேளுங்க.